சென்னை அப்படின்னு சொன்னா பலருக்கும் பல இடங்கள் ரொம்ப பசுமையான நினைவுகளை கொடுக்கும். அதை தாண்டி சென்னையினுடைய முக்கிய அடையாளங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில பட்டியலிடுறதுக்கு நிறைய இடங்கள் இருந்தாலும் பொழுதுபோக்கு பிரியர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு, சினிமாவை ரொம்ப நேசிக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய தியேட்டர்கள் தான் ரொம்ப பிரதானமான இடத்தை பிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். அந்த மாதிரி சென்னையினுடைய அசோக் பில்லர் பகுதியில் இருக்கக்கூடிய உதயம் தியேட்டர் அப்படிங்கிறது, அந்த இடத்துக்கு வேண்டுமானா அசோக் பில்லர் அப்படிங்கிற பெயர் இருக்கலாம், ஆனால் அந்த இடத்துக்கு அந்த தியேட்டர் தான் அடையாளம். ஆனால் அந்த அடையாளம் கிட்டத்தட்ட 45 ஆண்டு கால அடையாளத்தை அசோக் பில்லரில் இருக்கக்கூடிய அந்த உதயம் திரையரங்கம் இழக்கப் போகிறது அப்படிங்கிறது உண்மையிலேயே சினிமா ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சோக செய்தியாக இருக்கிறது. ஆனந்த பூங்காற்றே அப்படின்னு ஒரு படம், அந்த படத்தில் ஒரு கானா பாடல், அந்த பாடலை வைரமுத்து அப்படியாக எழுதியிருப்பார். உதயம் தேட்டரில் என் இதயத்தை தொலைச்சேன், அதை தேவி தேட்டரில் தினம் தினம் தேடி தேடி அலைஞ்சேன், அவ தேவி கலாவா இல்லை தேவி பாலாவா அப்படின்னு திரையரங்குகளினுடைய பெயர்களாக வரக்கூடிய வகையில் அந்த பாடலை கவிஞர் வைரமுத்து எழுதியிருப்பார். இன்றைக்கு உண்மையிலேயே உதயம் தேட்டரினுடைய இதயமே தொலைய போகிறது அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த சோக செய்தி சினிமா ரசிகர்களை கொஞ்சம் கவலைக்கு உள்ளாக்கி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட சென்னையினுடைய பெரும்பான்மையான திரையரங்குகள், சாந்தி தேட்டர், பங்கஜம் தேட்டர் அப்படின்னு பல திரையரங்குகள் இடிக்கப்பட்டு அவை கல்யாண மண்டபங்களாகவோ இல்லை அடுக்குமாடி குடியிருப்புகளாகவோ கட்டப்படக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி வடபழனியில் இருந்த ஏவிஎம் ராஜேஸ்வரி திரையரங்கமும் கூட அப்படியான ஒரு நிலைமைக்கு மாறி அது ஒரு அடுக்குமாடி குடியிருப்பா அந்த இடம் மாறுச்சு. அந்த வகையில் இப்போ அசோக் பில்லர் பகுதியினுடைய தவிர்க்க முடியாத அடையாளமான இந்த திரையரங்க வளாகம் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பா மாறப்போகுது அப்படிங்கிற செய்தி ஏற்கனவே வெளிவந்திருந்தது. ஆனால் இப்போ முழுமையாக அந்த கட்டிடங்களை இடிக்கக்கூடிய, அந்த டெமாலிஷ் பண்ணக்கூடிய பணிகள் அப்படிங்கிறது தொடங்கி இருக்கிறது. இப்போதான் நம்ம மல்டிப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கல்ச்சர் பார்க்குறோம். மிகப்பெரிய ஒரு ஷாப்பிங் மாலில் போனால் ஒரு திரையரங்குக்குள்ள 4 ஸ்க்ரீன் 5 ஸ்க்ரீன் அப்படின்னு நிறைய ஸ்க்ரீனை பார்க்குறோம். ஆனால் அப்படியான ஒரு கலாச்சாரம் வருவதற்கே தொடக்க புள்ளியாக இருந்த இந்த மாதிரியான ஒரு தியேட்டர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தியேட்டர் காம்ப்ளெக்ஸில் மொத்தம் 4 திரையரங்குகள் முதல்ல இருந்தது. முதல்ல அந்த திரையரங்குகள் படிப்படியாக கால மாற்றத்திற்கு ஏற்ப அப்படியே வளர்ந்து வந்தது. அது உதயம், சந்திரன், சூரியன் அப்படின்னு இருந்தது. கூடுதலாக ஒரு திரையரங்கம் மினி உதயம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்க்ரீன் ஆட் பண்ணப்பட்டது. அதற்கு பிறகு 4 திரையரங்குகளாக உதயம், மினி உதயம், சூரியன், சந்திரன் அப்படின்னு இந்த 4மே முழுவீச்சில் இயங்கி வந்தது. இந்த நிலையில தான் இடையில ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக வேறு ஒரு நபர் இதை ஏலத்தில் எடுத்து நடத்திட்டு வராரு 2009 இருந்து. அதற்கு பிறகாகவே இந்த இடம் அடுக்குமாடி குடியிருப்பாகவோ அல்லது கல்யாண மண்டபமாகவோ மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு செய்தி தொடர்ச்சியாக வந்துட்டே இருந்தது. அது இப்போ அதிகாரப்பூர்வமாக அந்த பணிகள் தொடங்கி இருக்கிறது. நிறைய பேருக்கு ஒவ்வொரு இடங்கள் அப்படிங்கிறது ரொம்ப பசுமையான நினைவுகளை தரக்கூடியதாக இருக்கலாம். அந்த வகையில் உதயம் தேட்டர் இடிக்கப்பட போகுது அப்படிங்கிற செய்தியை கேட்டு நிறைய ரசிகர்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க. அந்த வகையில் கிட்டத்தட்ட 70கள் 80களில் தொடங்கி அந்த படம் வெளியாகக்கூடிய காலகட்டத்தில் இருந்த அந்த சூழலில் இருந்து இதுவரைக்குமாக பல தலைமுறைகளை கடந்து இந்த தேட்டரில் நாங்கள் படம் பார்த்துருக்கோம். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருந்து படம் பார்த்துருக்கோம், கல்லூரி போகக்கூடிய காலத்தில் படம் பார்த்துருக்கோம், அதற்கு பிறகு திருமணம் ஆகி படம் பார்த்துருக்கோம், எங்கள் பிள்ளைகளோடு இந்த தேட்டரில் படம் பார்த்துருக்கோம். அப்படி மறக்க முடியாத நினைவுகள் எங்களுக்கு இந்த உதயம் தேட்டரில் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பகிர்ந்துட்டு வராங்க. அதே போல் ரஜினிகாந்தினுடைய இளமை காலகட்டத்தில் 80களில் வந்த திரைப்படத்தை பார்க்க ஆரம்பித்த நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட 4 தலைமுறைகளை கடந்து இப்பயும் ரஜினிகாந்த் படத்தை இந்த திரையரங்கில் FDFS முதல் நாள் முதல் காட்சி பார்க்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் அதே ஆரவாரத்தோட என்னைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு இடமாக உதயம் திரையரங்கம் இருந்தது. ஏன்னா உதயம் திரையரங்கத்தை பொறுத்த வரைக்கும் 100 நாள் அப்படிங்கிற அந்த பிளாக் பஸ்டர் ஹிட் இருக்கு இல்லையா, அது உதயம் தேட்டருக்கு ரொம்ப நெருக்கமானது. ரஜினிகாந்தினுடைய பல திரைப்படங்கள், கமலினுடைய பல திரைப்படங்கள், விஜயகாந்தினுடைய பல திரைப்படங்கள் இந்த தேட்டரை பொறுத்த வரைக்கும் 100 நாள் பிளாக் பஸ்டர் ஹிட், கிட்டத்தட்ட 113 நாள் 150 நாள் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் ஒரு ஹிட்டை கொடுத்த ஓடுன தொடர்ச்சியாக ஹவுஸ்ஃபுல் திரையரங்கு முழுவதும் நிரம்பி ஓடிய காட்சிகளாக உதயம் திரையரங்கில் அந்த மாதிரி நிறைய நடிகர்களுடைய படங்கள் ஓடி இருக்கிறது. என்னதான் கியூப், டிடிஎஸ், டிஜிட்டல் அப்படின்னு நிறைய தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் கால மாற்றத்திற்கு ஏற்ப சில இடங்கள் அந்த டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நடந்துட்டு இருந்தது. ஒருவேளை திரையரங்கையே மாற்றி நிறைய
ரெனோவேட் பண்ணி இன்னும் டிஜிட்டலைஸ் பண்ணி நல்ல ஒரு மாலில் இருக்கிற மாதிரியான ஸ்க்ரீன்ஸாக அதை மாற்றுறது அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட். அதை தாண்டி சென்னையினுடைய பிரதான பகுதி, மைய பகுதி, அசோக் பில்லரில் இருக்கக்கூடிய ஒரு இடம். எனவே அந்த இடம் அப்படிங்கிறது வந்து ஒரு குடியிருப்பு பகுதியாக மாறுகிறது அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான செய்தியாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அதை தாண்டி சினிமா ரசிகர்கள், சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறைய தேட்டர்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன மாதிரி அந்த மாதிரியாக மாறி இருக்கிறது. அந்த வகையில் உதயம் திரையரங்கமும் மாறுகிறது அப்படிங்கிறது ஒரு வருத்தத்திற்குரிய செய்தியாக சினிமா ரசிகர்கள் பகிர்ந்துக்கிறாங்க. இப்போ சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓடிடி பிளாட்ஃபார்ம் அல்லது வேறு வேறு தளங்களில் நம்ம சினிமாவை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்திருக்கலாம். ஆனால் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த வகையில் சினிமா ரசிகர்களுக்கு சென்னையினுடைய ஒரு முக்கிய அடையாளமாக இருந்த இந்த உதயம் திரையரங்கம் இனி இல்லை. அந்த கட்டிடமே ஒரு அடையாளம் கூட இல்லாத அளவுக்கு அந்த கட்டிடமே முழுசா அங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தி நிச்சயம் கவலைக்குரிய ஒரு செய்தியாகத்தான் மாறி இருக்கிறது.